நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு சேரும்போது ஃபினான்ஷியலா எனக்கு அட்வைஸ் பண்ண யாருமே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2 மாசத்துலயே ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு ரூ. 5000 மைக்ரோமேக்ஸ் டேப் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணேன். இப்ப யோசிக்கும் போது தான் தெரியுது, அந்த டேப் கண்டிப்பா நான் வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, அப்ப வந்து நான் சில விஷயங்கள் பண்ணல. அதான் என்ன அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியணும், நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே உங்களுடைய அப்பா, அம்மா கிட்ட பேசுங்க. ஓகேவா? ஃப்ராங்கா பேசுங்க. எவ்வளோ கடன் இருக்கு? நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ கடன் இருக்கு? ஸோ நான் வந்து எந்தெந்த கடன்லாம் பேங்க் சைட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா இப்ப பேங்க் சைட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு டென்யூர் பீரியட் இருக்கும். ஒரு 12 மாசத்தையோ, இல்ல 24 மாசத்தையோ முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி கடன் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அசல் வட்டின்னு கட்டி முடிச்சிருவீங்க. பட் இன்கேஸ் நீங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு உங்க சொந்தக்காரங்ககிட்டயோ, இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டயோ, உங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1,00,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கு 2 காசு வட்டினா மாசம் எவ்வளோ? 2,000 நீங்க மாசம் மாசம் கட்டி வட்டி மட்டும் கட்டிட்டு இருப்பீங்க. அசல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாரி கடன்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு டைரியில எழுதி, ஃபர்ஸ்ட் அந்த மாரி கடன்லாம் எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா அந்த மாரி கடன்லாம் நீங்க அடைக்கல அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் எல்லாம் வட்டிக்கே போயிட்டு இருக்கும். சரியா? நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பானையில ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தண்ணி ஊத்த ஊத்த தண்ணி பார்த்தீங்கன்னா கீழ போயிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பானை நிரம்பாது. ஸோ அதே மாரி தான். நீங்க கடன்ங்கிற ஒரு விஷயம் இருக்க இருக்க நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி கடன அடைக்க பாருங்க. ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு உங்களுடைய அந்த அமௌண்ட்ட பொறுத்து அது 1 வருஷமோ, இல்ல 5 வருஷமோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த 5 வருஷத்த கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய ரூபா மட்டும் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த கடன் எப்படி அடைச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 2வது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு அசெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நீங்க சம்பாரிச்ச அமௌண்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு, ஒரு ரிங்கோ, இல்ல ஒரு செயினோ வாங்கி உங்க கழுத்துலயோ, உங்க கையிலயோ போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தனி கான்ஃபிடன்ஸ் தரும். ஏன்னா, உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்கு. ஸோ அது வந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி அத பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு அசெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சின்ன லெவல்ல இருந்தாலும் பரவால்ல. ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எமர்ஜென்சிக்காக மட்டும் போட்டுவாங்க. அந்த அமௌண்ட் எமர்ஜென்சிக்காக மட்டும் தான். அது இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. அது எந்த ரிட்டர்னும் உங்களுக்கு வரவும் போறது கிடையாது. எமர்ஜென்சியா போட்டு வரீங்க. டக்குனு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு வருது. இல்ல உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த அமௌண்ட் நீங்க பிரேக் பண்ணி அத எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆ இன்னும் இப்ப கடைசியா சொல்லப் போற விஷயம் வந்து, நீங்க விருப்பப்பட்டா பண்ணுங்க. இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு பைக் கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பைக் வாங்கிக்கோங்க. அதுவும் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு உங்களால மாசம் அந்த பைக் இஎம்ஐ கட்ட முடியும். இதனால ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அந்த ஜாப்ல போயிட்டு மாட்டிக்க மாட்டீங்க. இந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே அந்த ஜாப்ல இருக்கணும்னு அவசியமா போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பைக் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வெஹிக்கிள் இருக்கும்போது. ஸோ இதுதான் நான் நான் பண்ணாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்க வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.